வணக்கம். வெல்கம் டு ஈவினிங் கஃபே வித் மார்க்கெட் அப்டேட்ஸ். இன்னைக்கு பங்குச்சந்தையோட விலைமையை பாத்தீங்கன்னா ஏதோ இயற்கையில் விதிகளே முற்றிலுமா உடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நேயர்களான உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு ஏப்ரல் 22, 2026 மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள் ஒரு பெரிய முரண்பாட்டையே காட்டுது. ஆமா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. கடல்ல ஒரு பெரிய புயல் வரும்போது பிரம்மாண்டமான கப்பல்கள்லாம் அசையாம நிக்கும், ஆனா சின்ன படகுகள் தத்தளிக்கும் இல்லையா? கரெக்ட். அதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க உங்க போர்ட்போலியோவை திறந்து பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான காட்சியை பார்க்கலாம். மாபெரும் பாதுகாப்பான கப்பல்கள்னு நாம நினைக்கிற நிஃப்டி 50 கம்பெனிகள் இன்னைக்கு மூழ்கிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் ஆபத்தான சின்ன படகுகள்னு சொல்லப்படுற மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் பங்குகள் எந்த கவலையும் இல்லாம அலைகள்ல ஜாலியா சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. நேயர்களே, உங்களுக்கான இந்த அலசல்ல இந்த முரண்பாடுகளுக்கு பின்னால இருக்கிற ரகசியங்களை தான் நாம டிகோட் பண்ண போறோம். எப்படி இந்த சின்ன படகுகள் தப்பிச்சது? இது மேலோட்டமா பார்க்க விசித்திரமா தெரியலாம். ஆனா சந்தைக்குள்ள நடக்கிற பணப்புழக்கம், அதாவது அந்த லிக்விடிட்டி எப்படி போகுதுன்னு கவனிச்சா விட கிடைச்சிடும். இப்போ வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அந்த எஃப்ஐஐகள் இன்னைக்கு மட்டும் சுமார் 2078 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஓஹோ, 2000 கோடிக்கு மேல வித்திருக்காங்களா? அதனாலதான் இந்த பெரிய சரிவா? ஆமா, உலக அளவுல ஏதாவது புவிசார் அரசியல் பதற்றங்கள், அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வரும்போது இந்த எஃப்ஐஐகள் முதல்ல தங்களோட முதலீடுகளை பாதுகாப்பா எடுக்க நினைப்பாங்க. அவங்க அதிகமா முதலீடு செஞ்சிருக்க லார்ஜ் கேப் பங்குகள்ல இருந்து தான் பணத்தை வெளியெடுப்பாங்க. ஆனா ஒரு சந்தேகம், அவங்க வித்தாலும் நம்ம உள்நாட்டு மார்க்கெட்டு ஏன் அதல பாதாளத்துக்கு போகல? மிட் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் எப்படி இன்னைக்கு ஏற்றம் கண்டுச்சு? அதுக்கு காரணமே நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஐகள், அப்புறம் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ரீட்டைல் முதலீட்டாளர்கள் தான். எஃப்ஐஐகள் விற்கும்போது நம்ம ஊர்ல இருக்கிற சிறு முதலீட்டாளர்கள் மாசம் எஸ்ஐபி மூலமா போடுற பல்லாயிரம் கோடி ரூபாய் சந்தைக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆமா, எல்லாரும் எஸ்ஐபி போடுறாங்க இப்போ. கரெக்ட். இந்த உள்நாட்டு பணப்புழக்கம் பெரும்பாலும் மிட் அப்புறம் ஸ்மால் கேப் பங்குகளையே குறிவைக்குது. வெளிநாட்டவனை விற்கிற பெரிய பங்குகளை இவங்க வாங்குறது இல்ல. அதுக்கு பதிலா அதிக வளர்ச்சி தரக்கூடிய சின்ன பங்குகளை தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஊர் முதலீட்டாளர்களோட பணம் தான் அந்த சின்ன படகுகளுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுங்க. மிகச்சரியான வார்த்தை. அந்த லைஃப் ஜாக்கெட்னால தான் சின்ன பங்குகள் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு சந்தையில நடந்த ஒரு மிகப்பெரிய ரத்த களரி பத்தி பேசி ஆகணும். ஐடி துறை இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.89% சரிஞ்சு தரமட்டமா இருக்கு. ஆமா, HCL டேக் அப்புறம் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி பங்குகளோட சரிவால ஐடி துறையோட சந்தை மதிப்புல இன்னைக்கு ஒரே நாள்ல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல அடிஞ்சிருக்கு. 1 லட்சம் கோடியா? இத கேக்குறப்போ ஐடி துறை இனிமே ஒரு ஓட்ட விழுந்த படகுதானாங்கிற சந்தேகம் நேயர்களுக்கு கண்டிப்பா வரும். நம்பர்கள் அப்படித்தான் பயமுறுத்துது. ஆனா இந்த ஐடி கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகளையும் அவங்களோட உத்திகளையும் கொஞ்சம் ஆழமா படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு முற்றிலும் மாறுபட்ட சித்திரம் கிடைக்கும். மாறுபட்ட சித்திரமா? ஐடி துறை வீழ்ச்சி அடையலான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வீழ்ச்சி அடையல. அது தன்னைத்தானே ஒரு வலிமையான உருமாற்றத்துக்கு உட்படுத்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு டெக் மஹிந்திராவோட 4வது காலாண்டு முடிவுகளை எடுத்துப்போம். சொல்லுங்க, அவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? ஒட்டுமொத்த ஐடி குறியீடும் சரியும் போது அவங்க 1,03,053 கோடி ரூபாய் நிகர லாபம், அதாவது PAT காட்டியிருக்காங்க. இது முந்தைய காலாண்டை விட 20.7% அதிகம். நிஜமாவா? மார்க்கெட்டே சரியும் போது இவங்க எப்படி அவ்வளோ லாபம் காட்டினாங்க? அது மட்டும் இல்ல, தொடர்ந்து 10வது காலாண்டா தங்களோட லாப வரம்பு, அதாவது மார்ஜினை விரிவுபடுத்திட்டே வராங்க. ஒரு பங்குக்கு 51 ரூபாய்னு வரலாற்று சிறப்புமிக்க டிவிடெண்டையும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு ரொம்ப முரணா தெரியுது. மார்க்கெட்ல புதிய ஆர்டர்கள் பெருசா இல்ல, வருமான வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லாதப்போ எப்படி இவ்ளோ பெரிய லாபத்தை அவங்களால காட்ட முடியுது? ஏதோ மேஜிக் பண்றாங்களா? மேஜிக்லாம் ஒன்னும் இல்ல. இதுக்கு பேர் தான் மூலதன ஒழுக்கம், அதாவது கேபிட்டல் டிசிப்ளின். புதிய ப்ராஜெக்ட்ஸ் வராதப்போ ஐடி கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா தங்களோட தேவையற்ற செலவுகளை கடுமையா குறைக்கிறாங்க. செலவுகளை குறைக்கிறாங்களா? அதாவது இந்த பெஞ்ச்ல இருக்கிறவங்களை அனுப்புறது அந்த மாதிரியா? எக்ஸாக்ட்லி. பெஞ்ச்ல வேலை இல்லாம காத்துட்டு இருக்கிற ஊழியர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது, புதுசா ரியல் எஸ்டேட் வாங்கி ஆபீஸ் கட்டுறதை நிறுத்துறது, செயல்பாட்டு செலவுகளை கட்டுப்படுத்துறது, இப்படி கடுமையான நிதி ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. ஓஹோ, வர்ற கம்மியான வருமானத்துல செலவை குறைச்சு அதிக லாபத்தை ஈட்டுறாங்க. ஸ்மார்ட் மூவ். ஆமா, ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் கம்பெனியோட டேட்டாவை பார்க்கும்போது வேற ஒரு கோணம் புரியும். என்ன ட்விஸ்ட்? பெர்சிஸ்டன்ட் பத்தி என்ன டேட்டா வந்திருக்கு? அவங்க FY26ல 17% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. 120க்கும் மேற்பட்ட AI காப்புரிமைகளை, அதாவது பேட்டன்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் சூப்பர். ஆனா ஏதோ நெகட்டிவ் நியூஸ் இருக்கா? அதே ரிப்போர்ட்ல AI தொழில்நுட்பத்தால 2-5% வரைக்கும் விலை குறைப்பு அழுத்தம், அதாவது டிஃப்ளேஷன் ஏற்படும்னு எச்சரிச்சிருக்காங்க. டிஃப்ளேஷனா? அப்படின்னா என்ன? பில் பண்ற விலை குறையும் சொல்றாங்களா? டெக் சேவைகள்ல AI உள்ள வர்றதால கஸ்டமர்ஸ்க்கு பில் பண்ற தொகை குறையும் சொல்றாங்க. இது ஐடி துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தானே? நிச்சயமா. இப்போ AI ஒரு மனுஷன் 10 மணி நேரம் பாக்குற வேலைய 1 மணி நேரத்துல முடிச்சிடும். ஐடி கம்பெனிகள்லாம் தங்களோட வாடிக்கையாளர்கள் கிட்ட மேன் ஹவர்ஸ் கணக்குல தானே பில் பண்றாங்க. கரெக்ட். டைம் அண்ட் மெட்டீரியல் மாடல்னு சொல்லுவாங்க.
அப்போ ஒருவேளை 1 மணி நேரத்துல முடிஞ்சா கஸ்டமர் எப்படி 10 மணி நேரத்துக்கான காசு கொடுப்பாரு? இதுதான் ஐடி துறையோட மிக முக்கியமான நீண்டகால பிரச்சனை. பாரம்பரியமான அந்த பில்லிங் முறைக்கு ஏஐ ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதுதான் பெர்சிஸ்டன்ட் கம்பெனி டிஃப்ளேஷன் சொல்றாங்க. புரியுது. அதாவது ஒரு ஆப் உருவாக்க முன்னாடி 100 மணி நேரம் ஆச்சு, அதுக்கு $10,000 வாங்குனாங்கன்னா இப்போ ஏஐ வச்சு அது 20 மணி நேரத்துல முடிச்சிடுவாங்க. ஆமா, அப்போ கஸ்டமர் வந்து $2,000 தான் தருவேன்னு பேரம் பேசுவாரு. இது வருமான வீழ்ச்சி தானே? அதுதான் நானும் கேக்குறேன். அப்புறம் எப்படி இவங்க தொடர்ந்து லாபம் ஈட்ட போறாங்க? இங்கதான் கம்பெனிகள் தங்களோட பிசினஸ் மாடலே மாத்துறாங்க. ஒரு ப்ராஜெக்டோட விலை குறையும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதை ஈடுகட்ட வால்யூம் அதிகரிக்கிறாங்க. வால்யூம்னா ப்ராஜெக்ட்டுகளோட எண்ணிக்கையை அதிகமாக்குறாங்களா? கரெக்ட். தங்களோட ஊழியர்களுக்கு ஏஐ ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஹைப்பர் ப்ராடக்டிவா மாத்துறாங்க. முன்னாடி ஒரு வருஷத்துல 10 ப்ராஜெக்ட் செஞ்ச கம்பெனி இப்போ அதே ஆட்களை வச்சு 50 ப்ராஜெக்ட் செய்யறாங்க. வாவ்! அப்போ ஒரு ப்ராஜெக்ட் விலை குறைஞ்சாலும் மொத்த வருமானம் கூடிடுது. அது மட்டும் இல்ல, HCL டெக் கம்பெனி இப்போ கூகுள் கிளவுட் கூட சேர்ந்து ஜெமினி என்டர்பிரைஸ் பிசினஸ் யூனிட்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இனிமே இவங்க வெறும் கோடிங் பண்ற வேலையை மட்டும் பார்க்க போறதில்ல, அப்படிதானே? ஆமா, வாடிக்கையாளர்களின் மூளையா செயல்பட்டு முடிவெடுக்கிற ஏஐ கட்டமைப்புகளை உருவாக்க போறாங்க. அதனால ஏஐ வந்து ஐடி துறைக்கு அழிவில்ல, அது ஒரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. சூப்பர்! டிஜிட்டல் உலகத்துல ஐடி துறை தங்களோட பழைய உள்கட்டமைப்பை உடைச்சிட்டு ஏஐங்கிற புது ரயில்ல ஏறிடுச்சுன்னு சொல்றீங்க. சரி, இப்போ டிஜிட்டல் உலகத்திலிருந்து நம்ம நிஜ உலகத்தோட பௌதிக உள்கட்டமைப்புக்கு, அதாவது பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வருவோம். கண்டிப்பா வருவோம். எனர்ஜி செக்டர் பத்தி தானே கேட்க போறீங்க? ஆமா, இன்னைக்கு எரிசக்தி துறை 1.42% உயர்ந்து செப்டம்பர் 2021க்கு பிறகான ஒரு பெரிய ஏற்றத்தை பதிவு பண்ணிருக்கு. அதானி பவர், அதானி என்டர்பிரைசஸ்லாம் இதுல மாபெரும் லாபம் பார்த்திருக்காங்க. கரெக்ட். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. என்ன சிக்கல்? எனக்கு ஒரு டேட்டா பார்க்கும்போது ரொம்ப திகைப்பா இருந்துச்சு. இந்தியாவோட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி வளர்ச்சி ஒரு மாபெரும் கட்டமைப்பு தடையை சந்திச்சிருக்கே. ஆமா, அத கிரிட் வால்னு சொல்லுவாங்க. நீங்க ராஜஸ்தான் டேட்டாவை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். ராஜஸ்தான்ல மட்டும் உற்பத்தி செய்யப்பட்ட 51.5% மின்சாரம் விநியோகிக்க முடியாம முடங்கிருக்கு, அதாவது கர்டெயில் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா 4 கிகாவாட் மின்சாரம் எந்த பயன்பாடும் இல்லாம முடங்கிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் மிஸ்மேட்ச்னு சொல்றோம். மின்சாரத்தை உற்பத்தி செய்யறது ஒரு பகுதி, ஆனா அது தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு செல்றது இன்னொரு முக்கியமான பகுதி. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பல கோடி செலவு பண்ணி ஒரு ஃபெராரி கார் வாங்கிட்டேன். ஆனா அதை ஓட்டுறதுக்கு தார் சாலையே இல்லாம ஒரு குறுகலான மண் சாலையில மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஆப்டான உதாரணம். சோலார் பேனல் வச்சு கரண்ட் தயார் பண்ணிட்டோம், ஆனா அதை கொண்டு போக வழியே இல்லைன்னா அந்த பல ஆயிரம் கோடி முதலீட்டுல என்ன லாபம்? உங்க ஃபெராரி உதாரணம் நிலைமையோட தீவிரத்தை கரெக்டா உணர்த்துது. இதை நான் ஒரு மனித உடலோட ஒப்பிட்டு சொல்றேன். மிகப்பெரிய சோலார் காற்றாலை நிலையங்கள் வந்து நம்ம இதயம் மாதிரி. ஓகே, இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ற மாதிரி இவங்க கரண்ட பம்ப் பண்றாங்க. ஆமா, அரண்ட மாண்ட மணிக்கு புழுக்க கொண்ட டிரான்ஸ்மிஷன் வயர்கள், அதாவது கிரிட் அமைப்பு தான் ரத்த குழாய்கள். இப்போ உற்பத்தி திறன் ரொம்ப பெருசாயிடுச்சு, ஆனா அந்த ரத்த குழாய்கள் இன்னும் அதே பழைய அளவுல தான் சுருங்கி போயிருக்கு. அதனாலதான் உற்பத்தியான மின்சாரத்தை கிரிட்டுக்கு அனுப்ப முடியலையா? ஆமா, அதனால வேற வழி இல்லாம கட்டாயமா மின் உற்பத்தியை நிறுத்தி வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கர்டெயில்மெண்ட். ஐயோ, உற்பத்தி செஞ்சதை விற்க முடியலைனா அதானி கிரீன், NTPC கிரீன் எனர்ஜி மாதிரி கம்பெனிகளுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தாச்சே. அவங்களோட பணப்புழக்கம் பாதிக்கப்படுமே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. குறுகிய காலத்துல இந்த மின் உற்பத்தி கம்பெனிகளுக்கு இது ஒரு பெரிய சர்க்கிள் தான். ஏன்னா சோலார் பேனல் அமைச்சு உற்பத்தியை தொடங்க வெறும் 24 மாசம் தான் ஆகும். ஆனா வயர் போடுறதுக்கு நிறைய லேட் ஆகுமே. அதான் பிரச்சனை. அந்த மின்சாரத்தை எடுத்துட்டு போற டிரான்ஸ்மிஷன் டவர், வயர்கள் அமைக்க நிலம் கையகப்படுத்தணும், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். இதுக்கெல்லாம் 36 மாசத்துக்கு மேல ஆயிடுது. ஓஹோ, இந்த கேப் தான் இப்போதைய முடக்கத்துக்கு காரணம். அப்படியென்றால் இந்த ரத்த குழாய்களை, அதாவது டிரான்ஸ்மிஷன் வயர்களை விரிவுபடுத்துறது தானே அடுத்த கட்ட மாபெரும் வியாபாரம். எக்ஸாக்ட்லி. அங்கதான் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய புதையலே இருக்கு. அடுத்த சில வருஷங்கள்ல இந்த கிரிட் வாலை உடைக்க சுமார் 9 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு முதலீடுகள் இந்தியாவுக்கு தேவைப்படுது. 9 லட்சம் கோடியா? அவ்வளவு பெரிய தொகையா? ஆமா. இந்த காசு எங்க போகும்னு நினைக்கிறீங்க? யார் இந்த வயர்கள், டிரான்ஸ்ஃபார்மர்கள், சப்ஸ்டேஷன்களை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அப்போ ஹிட்டாச்சி எனர்ஜி, சீமென்ஸ் எனர்ஜி, ஜி வார்னோவா மாதிரி கம்பெனிகளுக்கு இது ஜாக்பாட். கண்டிப்பா. இது பல தசாப்தங்களுக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் ஒரு மாபெரும் வாய்ப்பு. முதலீட்டாளர்கள் வெறும் பவர் கம்பெனிகளை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த பவரை கடத்துற கருவிகளை செய்யற கம்பெனிகளையும் உற்று நோக்கணும். நல்ல பாயிண்ட். சரி, பௌதிக உள்கட்டமைப்புல இருக்கிற தடைகளை பத்தி பேசணும். இதே போல அரசாங்கத்தோட ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒழுங்குமுறைகளும் சில துறைகள்ல கடுமையான தடைகளை உருவாக்கியிருக்கு. ஆமா, அதே சமயம் சில பல பில்லியன் டாலர் வாய்ப்புகளுக்கான கதவுகளையும் திறந்து விட காத்திருக்கு. கரெக்ட். முதல்ல ஹாஸ்பிட்டல் பங்குகளுக்கு வருவோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு.
இதுக்கு காரணம் அரசு கொண்டு வரப்போற புதிய லாப வரம்பு சட்டம்னு சொல்றாங்க. அதாவது மார்ஜின் கேப் சட்டம். ஆமா, இந்த ஊசி, கையுறைகள் மாதிரி நுகர்பொருட்கள் மேல தனியார் மருத்துவமனைகள் அடக்க விலையை விட 10-30 மடங்கு வரை அதிக கட்டணம் வசூலிக்கிறத தடுக்க அரசு முடிவு பண்ணிருக்கு. இது உங்கள மாதிரி என்ன மாதிரி சாமானிய மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்தி. கன்சியூமர்ஸ்க்கு இது நல்ல செய்திதான். ஆனா அப்பலோ, மேக்ஸ் மாதிரி கம்பெனிகளோட முதலீட்டாளர்கள் இத பார்த்து பயந்து தங்களோட பங்குகளை விக்கணுமா? உடனடியா பயந்து விற்க வேண்டிய அவசியமே இல்ல. இத முதலீட்டாளர்கள் தங்களோட நீண்டகால ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு கசப்பு மருந்தாதான் பார்க்கணும். எப்படி சொல்றீங்க? லாபம் குறையுமே. இப்போ 10 ரூபாய் மதிப்புள்ள ஊசியை 300 ரூபாய்க்கு பில் பண்றதுங்கிறது நீண்ட காலத்துக்கு நிலைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மாடல் கிடையாது. அரசாங்கம் இந்த மாதிரி லாப வரம்பு நிர்ணயிக்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும். ஓகே, டிரான்ஸ்பரன்சி கூடும். ஆனா ஷார்ட் டேர்ம்ல லாபம் அடிவாங்கும் தானே? குறுகிய காலத்துல லாபம் கொஞ்சம் குறையலாம். ஆனா நீண்ட காலத்துல மருத்துவ செலவுகள் குறையும் போது அதிக அளவிலான நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளை தேடி வருவாங்க. அந்த வால்யூம் வளர்ச்சி அவங்களோட லாபத்தை ஈடுகட்டிடும். வால்யூம் கேம். ஐடி துறை மாதிரியே இங்கேயும் வால்யூம் தான் காப்பாத்த போகுது. அப்புறம் ஆன்லைன் கேமிங் துறையில பண பரிவர்த்தனை இல்லாத விளையாட்டுகளுக்கு விலக்கு அளிச்சு புதிய விதிகள் வந்திருக்கு. ஆமா, அதான் அந்த செக்டாருக்கு ஒரு ரிலீஃப். ஆனா நான் உங்ககிட்ட கேட்க நினைச்ச மிக முக்கியமான ஒழுங்குமுறை செய்தி ஒன்னு இருக்கு. பல வருஷமா நிலுவையில இருந்த 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான என்எஸ்சி கோலொகேஷன் வழக்கு சுமூகமா முடிவுக்கு வரப்போகுதுன்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஆமா, செபி இதை தீர்த்து வைக்கிற மனநிலையில இருக்கிறதா தெரியுது. முதலீட்டு உலகத்துல இது ஒரு மாபெரும் திறவுகோல்னு சொல்றாங்களே, அது ஏன்? ஒரு சாமானிய முதலீட்டாளருக்கு இங்க என்எஸ்சி வழக்கு முடியறதால என்ன லாபம்? இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவோட மாபெரும் பங்குச்சந்தை. இந்த கோலொகேஷன் வழக்குங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி சில புரோக்கர் செஞ்ச ஒரு ஊழல். தங்களோட சர்வர்ஸ என்எஸ்சி டேட்டா சென்டருக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க, அதானே? ஆமா, அப்படி வச்சதால மத்த முதலீட்டாளர்களை விட சில மைக்ரோ நொடிகள் முன்கூட்டிய சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லாபம் பார்த்தாங்க. இந்த வழக்கு பல வருஷமா இழுபறியில இருந்ததால செபி கோவப்பட்டு என்எஸ்சி தன்னோட சொந்த ஐபிஓவை வெளியிடுறதுக்கு தடை விதிச்சிருந்தது. ஓஹோ, அப்போ இந்த 18,000 கோடி ரூபாய் அபராதமா கட்டி வழக்கு சுமூகமா முடிச்சிட்டா என்எஸ்சியோட மாபெரும் ஐபிஓ சந்தைக்கு வருமா? அது மட்டும்தானா விஷயம்? அது மட்டுமல்ல, சந்தையோட மிகப்பெரிய அமைப்பான என்எஸ்சியோட ஐபிஓவே முடங்கி கிடந்ததால ஒட்டுமொத்த முதலீட்டு சூழலையுமே ஒரு மந்தநிலை இருந்துச்சு. இப்போ இந்த வழக்கு தீர்க்கப்பட்டா அது ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கே ஒரு பச்சைக்குடி காட்டின மாதிரி ஆயிடும். வாவ், அப்போ நிறைய கம்பெனிகள் கியூல நிக்கிறாங்களா? கண்டிப்பா. 2026ஆம் வருஷத்துல சராசரியா 8,000 - 10,000 கோடி ரூபாய் வரையிலான பல மெகா ஐபிஓகள் வர காத்துட்டு இருக்கு. இண்டோமெம், எஸ்பிஐ ஏஎம்சி, ஜியோ, ஜெப்டோ, ஃபோன்பேன்னு பல நிறுவனங்கள் வரிசையில நிக்கிறாங்க. இத கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு நெடுஞ்சாலையில விபத்து ஏற்பட்டு பல மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகி அப்புறம் அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தின உடனே மத்த வண்டிகள்லாம் எப்படி அதிவேகமா சீறி பாய்ந்து செல்லுமோ அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஒரு மாபெரும் முதலீட்டு வெள்ளத்தை இது சந்தைக்குள்ள கொண்டு வரும். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ரெகுலேட்டரி தடைகள் விலகிக்கிட்டு இருக்கு, மறுபக்கம் உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள், போர் அபாயமேன்னு பல பிரச்சனைகள் உலக அச்சுறுத்திட்டு இருக்கு. ஆமா, ஆனா இத பத்தி எந்த கவலையும் இல்லாம இந்திய பெருநிறுவனங்கள் தங்களோட ஆதிக்கத்தை விஸ்வரூபம் எடுக்க செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு ஜியோ பினான்சியல் நிறுவனமும் உலகளாவிய ஜாம்பவானான அலியன்ஸ் நிறுவனமும் இணைந்து இன்சூரன்ஸ் துறையில 50.50 விகிதத்துல ஒரு மாபெரும் கூட்டு நிறுவனத்தை தொடங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஜியோவோட டிஜிட்டல் தொழில்நுட்பமும் அலியன்ஸோட நிபுணத்துவமும் இணைய போகுது. ஆமா, உலக அளவுல எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவோட உள்நாட்டு சந்தையை எவ்வளவு உறுதியா நம்புறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 50.50 கூட்டணியே ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே போல சந்தையில எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அடைந்த இன்னொரு விஷயம் அலுமினியம் மறுசுழற்சி, அதாவது அலுமினியம் ரீசைக்ளிங். ஓ, அந்த செக்டார் பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க. உலகளாவிய மூலப்பொருள் தட்டுப்பாடு காரணமா பழைய அலுமினிய கழிவுகளோட விலை கடுமையா உயர்ந்திருக்கு. இதனால குறைந்த விலையில முன்பே தங்களோட குடோன்கள்ல பழைய கழிவுகளை வாங்கி மழை போல குவித்து வச்சிருந்த பஹேட்டி, கிராவிட்டா, மான் அலுமினியம் மாதிரி கம்பெனிகளோட பங்குகள் கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 10-25% வரை உயர்ந்திருக்கு. இது அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். இத நினைக்கும் ஒரு எருட்டி சிரிப்பு வருது. நான் கடந்த சில வருஷமா கிரிப்டோ கரன்சில முதலீடு செஞ்ச பணத்தை விட்டதுக்கு பதிலா என் வீட்டுக்கு பின்னாடி பழைய அலுமினியம் பாத்திரங்களையும் தகர கொட்டகைங்களையும் வாங்கி சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு 25% லாபம் பார்த்திருப்பேனே. இதுதான் சப்ளை செயின் ஆர்பிட்ரேஜ்னு சொல்வாங்க. உலக சந்தையில தூய்மையான அலுமினியம் கிடைக்கிறது கடினமாகும் போதோ அல்லது விலை உயரும் போதோ தங்கிட்ட இருக்கிற கழிவுகளை வச்சு பொருள் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு அது மிகப்பெரிய ஜாக்பாட். இது அவங்களோட மூலதன உத்தியோட வெற்றி. சம. அது மட்டும் இல்ல, பாதுகாப்புத் துறையில பிஇஎல் நிறுவனம் FY27க்கான தங்களோட முதல் ஆர்டரா 569 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்களை பெற்றிருக்காங்க. அப்புறம் ஹேவல்ஸ் பத்தி பாத்தீங்களா? ஆமா, ஹேவல்ஸ் ரிசல்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் துறையில அவங்க 4வது காலாண்டு முடிவுகள்ல 39.6% நிகர லாப வளர்ச்சியை பதிவு செஞ்சு நிபுணர்களோட மதிப்பீடுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. ஆமா, அதோட உள்கட்டமைப்பு துறையில என்வைரோ இன்ஃப்ரா நிறுவனம் பண்ண விஷயமும் ரொம்ப முக்கியமானது. ஆமா, பீகார்ல
37.5 மெகாவாட் பேட்டரி சேமிப்பு திட்டத்துக்காக அவங்க PRA பீகாரை கையகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு அரசாங்கத்தோட VGF ஆதரவும் இருக்குன்னு படிச்சேன். இந்த VGFனா என்ன? இது எப்படி வேலை செய்யுது? விஜிஎஃப்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இது அரசாங்கத்தோட ஒரு மிகச்சிறந்த திட்டம். இப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டம் தேவைப்படும். ஆனா அதை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து செய்யும்போது அதிலிருந்து உடனடியா பெரிய லாபம் கிடைக்காது. அப்போ அது கமர்ஷியலா அன்வயபிள்னு சொல்வாங்க அதானே? எக்ஸாக்ட்லி. அந்த திட்டம் வணிக ரீதியா சாத்தியமில்லாததா இருக்கும். அதனால அந்த திட்டத்தை யாரும் தொடமாட்டாங்க. இந்த இடைவெளியை நிரப்ப நீங்க திட்டத்தை தொடங்குங்க, அந்த நஷ்டத்தை அல்லது செலவோட ஒரு பகுதியை நான் மானியமா தர்றேன் அப்படின்னு அரசு முன்வந்து நிதி அளிக்கிறது தான் இந்த விஜிஎஃப். ஓ, அப்போ அரசுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைச்சிடும், பிரைவேட் கம்பெனிக்கும் நஷ்டம் வராது. ஆமா, பேட்டரி ஸ்டோரேஜ் மாதிரி புதிய தொழில்நுட்பங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு ரொம்பவே அவசியம். இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இவ்ளோ சிறப்பான கம்பெனிகளோட டேட்டாவை பார்க்கும்போது RBIயோட நாணய கொள்கை குழு கூட்டத்துல கவர்னர் சக்திகாந்த தாஸ் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் இந்திய பொருளாதாரம் பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசியிருந்தாரு. ஆமா, உலகளாவிய புவிசார் பற்றங்களால பணவீக்க அபாயம், அதாவது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குன்னு அவர் சுட்டி காட்டினாலும் இந்தியாவோட உள்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப வலுவா இருக்குன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா, வெளிநாட்டுல குண்டுகள் வெடிச்சாலும் நம்ம ஊரோட நங்கூரம் உறுதியா இருக்குங்கிறாரு. மிக துல்லியமான ஒப்பீடுங்க. உலகளவுல நடக்கிற போர்கள் அல்லது சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்லாம் வெளியிருந்து வர்ற அதிர்வுகள், அதாவது எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ். அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. கண்டிப்பா. அது மேல நம்ம ரிசர்வ் வங்கிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. அவங்களால போரை நிறுத்த முடியாது. ஆனா இந்தியாவோட உள்நாட்டு தேவைங்கிறது ஒரு மாபெரும் கவசம். அதுக்கு தான் நீங்க ஹேவல்ஸ் ரிசல்ட்ஸ் சொல்றீங்க. ஆமா, ஹேவல்ஸோட லாபம் 39% உயர்துனா உள்நாட்டுல நம்ம மக்கள் ஏசியும் ஃபேனும் வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட வாங்குற திறன் இருக்கு. வெளிநாடுவர் வித்துட்டு ஓடினாலும் உள்நாட்டு முதலீட்டாளர் சந்தையை தாங்கி பிடிக்கிறாரு. இந்த உள்நாட்டு பொருளாதார அடித்தளம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய பலம். ரொம்ப மிக சிறப்பான அலசல். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, சந்தையோட முரண்பட்ட ஏற்றிறக்கங்கள், மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளோட எழுச்சி, IT துறையில AI உருவாக்குற விலை குறைப்பு, அத கம்பெனிகள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கறத பார்த்தோம். அதோட எரிசக்தி துறையில முடங்கி கிடக்கிற மின்சாரம், அதை பரிமாற்றம் செய்ய தேவையான 9 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு பத்தியும் அலசினோம். மருத்துவமனை, கேமிங் துறையோட புதிய ஒழுங்குமுறைகள், பல பில்லியன் டாலர் IPOக்களுக்கு வழிவகுக்கும் NSE கோலோகேஷன் வழக்கு தீர்வு, ஜியோ அலியன்ஸ் கூட்டு, VGGF திட்டங்கள்னு எண்களுக்கு பின்னால இருக்கிற ஆழமான காரணிகளான எப்படி, ஏன் அப்படிங்கறத இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே இன்னைக்கு மார்க்கெட்ல இவ்ளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நேரலை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களான நீங்க இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. நாம் நிகழ்ச்சியில விவாதிச்ச தரவுகள் எல்லாம் ஒன்னு திரட்டி பாருங்க. ஒரு பக்கம் டிஜிட்டல் உலகத்துல AI தொழில்நுட்பம் எந்த தடையும் இல்லாம அதிவேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆமா, பெர்சிஸ்டன்ட், HCL மாதிரி கம்பெனிகள் 120 பேட்டன்ட்ஸ், கூகுள் பார்ட்னர்ஷிப்னு டிஜிட்டல் அறிவுசார் தளத்துல எல்லைகளே இல்லாம பறந்துட்டு இருக்காங்க. ஆனா மறுபக்கம் நிஜ உலகத்துல பௌதீக கட்டமைப்புல நிலைமை வேற மாதிரி இருக்கு. ஆமா, உற்பத்தி செஞ்ச 4 ஜிகாவாட் மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வழி இல்லாம நாம முடங்கி போயிருக்கோம். முதலீட்டாளர்களாகிய நீங்க எதிர்காலத்துல மாபெரும் வெற்றியை பெறப்போகும் கம்பெனிகளை தேடுறீங்களா? அந்த வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? இந்த டிஜிட்டல் அறிவுக்கும் பௌதீக உள்கட்டமைப்புக்கும் இடையிலான இடைவெளியை நிரப்புற கம்பெனிகளா தான் அவங்க இருப்பாங்க. அத்தகைய நிறுவனங்களை உங்க ரேடார்ல வச்சுக்கோங்க. இத பத்தி கட்டாயம் சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா இது ஒரு அருமையான சிந்தனை. நன்றி, வாழ்க வளமுடன். நாளை மார்க்கெட் அப்டேட்ஸ் வித் ஈவினிங் கேஃபேயில் சந்திக்கலாம்.